ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேண்டாத நபர்கள் உங்களுடைய எதிரிகளுடைய வாயை கட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்காங்க, இல்லை நாங்கள் போகிறப்ப வரப்போ வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறாங்க, இல்லை எங்களை பற்றி இல்லாத உள்ளதை வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்க சாமி, அங்கே இல்லாத பக்கம் வந்து அந்த மாதிரி எங்களை பற்றி இல்லாத உள்ளது சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களை பற்றி போட்டு கொடுக்குறாங்க, இப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த பிரயோக முறையை போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை பற்றின எந்த ஒரு விஷயமே அவங்க பேசவே மாட்டாங்க. உங்களை கண்டாலே அவங்க வந்துட்டு வாயை மூடிட்டு அவங்க போயிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரயோக முறை இது. இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதனாவது இந்த தேவையில்லாத எதனாவது சொத்து தகராறு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து எதனா இந்த பங்காளி சண்டை இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு பிரச்சனை உங்களை தேடி வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பிரயோகப்படுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் கைமலையாக நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் சமணம் பண்ணி விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே அவங்க உங்களை கண்டாலே வந்துட்டு அவங்க அந்த இடத்துல பேசவே மாட்டாங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நியாயமான முறைக்கு வந்து கை மேலே பலன் தரக்கூடிய முறையில் அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் எதனாவது தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் மேலே தவறுகள் வச்சுட்டு அவங்க மேலே வந்து பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பும் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே மறந்துடக்கூடாது. சரி நண்பர்களே, சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய தேய்பிறை செவ்வாய்க்கிழமை. இப்போ அந்த அன்னைக்கு வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பூஜை பண்ணணும்னு சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கருவேல மரத்துக்கடியில் பீடம் அமைச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். கருவேல மரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு நீங்கள் முதல்ல தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி அதற்கு மேலே கருங்கோழி முட்டை ஒன்று வாங்கி வச்சுக்கணும். கருங்கோழியினுடைய முட்டையை வாங்கி வச்சு அதில் வந்து சம்மந்தப்பட்ட நபரோட பெயரை வந்து தலைமாற்றி எழுதிக்கணும். நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும். இது வந்து ரெட் கலர் மார்க்கரில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சிவப்பு நிற மார்க்கரில் நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இதே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இதே வந்து அந்த சாம்பலினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு இதை சுற்றி வந்து இதை சுற்றி வந்து வேப்பெண்ணெயில் 3 தீபங்கள் ஏற்றிக்கணும். 3 தீபங்கள் ஏற்றிட்டு இதற்குண்டான படையலெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த எதிரி வாய்க்கட்டு மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 ஒரு உச்சாரணம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாட்கள் மந்திர உச்சாரணம் கொடுத்து 3வது நாள் வந்து இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய எதிரியினுடைய வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை அவங்க வந்து போகிற வர பாதையில் ஏதாவது முச்சந்திகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, முச்சந்தி இல்லைன்னா மயானம் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, செவ்வரளிப்பூ உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதற்குள்ளே வந்து இந்த சாம்பலோட அப்படி வந்து நீங்கள் எடுத்து போய் தலவாழை இலையோட அதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்டு சட்டிக்குள்ளே வச்சு சிகப்பு வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நல்லா சுற்றி கட்டி அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் புதைச்சி வச்சுட்டு அதற்குள்ளே வந்து அதற்கு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற தெய்வ தேவதைக்கு சின்னதாக ஒரு படையல் போட்டுட்டு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து 108 தடவையோ 1008 தடவையோ உச்சாரணம் கொடுத்துட்டு பிரயோகப்படுத்தி விட்டுட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த வழியை வரப்போ வந்து நீங்கள் உச்சாரணம் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த தேவதையானது அவங்க மேலே ஏறிடும். அப்போ உங்களை கண்டாலே அவங்க வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வாய் பேச மாட்டாங்க. உங்களை கண்டாலே ஒதுங்கி போகக்கூடிய அளவுக்கு அவங்களாம் வீண் வம்புக்கு வந்த நபர்கள் வந்து உங்களை கண்டாலே ஒதுங்கி போகக்கூடிய அளவுக்கு உங்களை பற்றி வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் அது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட பேரை கேட்டாலே அவரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றி கொண்டு வந்துடும். அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரயோக முறை இது. இதை வந்து முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பண்ணலாம்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.